சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாலயபக்ஷம் ஆரம்பமாகி நடந்துருக்கு. மகாலயபட்சத்தில் எல்லா நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, மகாலயபக்ஷம்னா என்ன? மகாலயம் அப்படின்னா கூட்டமாக வர்றதுன்னு அர்த்தம். பக்ஷம் அப்படின்னா 15 நாட்கள். அதாவது நம்முடைய முன்னோர்கள், நம்மளோட தாத்தா, கொள்ளு தாத்தா, அப்பா இவா எல்லாருமே 15 நாட்கள் பித்ருலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து நம்ம கொடுக்குற தர்ப்பணத்தை ஏற்றுண்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற அந்த 15 நாட்கள் தான் மகாலயபக்ஷம். அதனால தான் இந்த மகாலயபக்ஷம் 15 நாட்களுமே தொடர்ந்து தர்ப்பணம் பண்ணணும், அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நிறைய பேரால் 15 நாட்கள் தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா அந்தந்த திதி வர்ற நாட்களில் மட்டுமாவது தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மகாலய அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக பண்ணணும். சரி, இந்த மகாலயபக்ஷ தர்ப்பணம் எப்போ ஆரம்பமாச்சு? இதுக்கு இதிகாச புராணத்தில் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு. கர்ணன் மிகப்பெரிய வள்ளல், எல்லாருக்குமே தெரியும். கர்ணன் மகாபாரத போரில் மரணம் அடைஞ்சப்புறம் ஒரு க்ஷத்ரியனுக்கு உரிய எல்லா மரியாதையோட யமதர்மராஜன் அவரை அழைச்சிட்டு போனார். யமதர்மராஜன் கர்ணன் கிட்ட சொன்னார், கர்ணா, வாழ்நாளில் நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, அதனால் மேலுலகத்தில் நீ சொர்க்கத்தை நன்னா அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அதனால் கர்ணன் சொர்க்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சில காலங்கள் இப்படியே ஓடினப்போ கர்ணனுக்கு ஒரு நாள் பசிக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது தன்னோட கூட இருக்கவா கிட்ட கர்ணன் கேட்டானா, இங்கே உணவு பரிமாறும் இடம், சாப்பிட்ற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கா. சொர்க்கவாசிகளுக்கு ஒரே ஆச்சரியம். அவள்லாம் கர்ணன் கிட்ட சொன்னா, இங்கே இருக்கிறவாளுக்கு பசியே எடுக்காது, அதனால் சாப்பிடணுன்ற தேவையே இருக்காதே, நீங்கள் என்ன இங்கே பசிக்கிறதுன்னு சொல்கிறேள் அப்படின்னு இவா சம்பாஷணை நடந்துட்டுருக்கு. தேவர்களோட குருவான பிரகஸ்பதி இதை கவனிச்சிடுறார். அவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் யோசித்து இதற்கான விடையை பிரகஸ்பதி கண்டுபிடிச்சிட்டார். அப்புறம் கர்ணன் கிட்ட வந்து கர்ணனை கூப்பிட்டு, நீ உன்னோட ஆள்காட்டி விரலை உன்னோட வாயில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். கர்ணனும் தன்னோட ஆள்காட்டி விரலை வாயில் வச்சு சுவைச்ச உடனே கர்ணனுக்கு பசி நீங்கிடுது. கர்ணனுக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போதான் குரு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறார். கர்ணா, நீ பிறப்பால ஒரு வள்ளல், யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவ, இல்லைன்னு சொல்ல மாட்ட. ஆனால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ அன்னதானம் மட்டும் பண்ணவே இல்லையே, அதனால தான் சொர்க்கத்தில் இருந்தாலும் உனக்கு இங்கே பசிக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது கர்ணன் கேட்டான், வாஸ்தவந்தான், ஆனால் நான் ஆள்காட்டி விரலை வாயில் வச்சுட்ட உடனே அந்த சுவை தெரிஞ்சவுடனே பசி தீர்ந்தெடுத்தே, அது ஏன் அப்படின்னு கேட்டானாம். அதற்கும் குரு விளக்கம் கொடுத்தார். இது ஏன் நடந்ததுன்னா, ஒரு முறை ஒரு ஏழை பிராமணர் உங்ககிட்ட வந்து உனக்கு உணவு கேட்டார். பொதுவாக நீ அன்னதானம் செய்கிற வழக்கம் இல்லாததுனால அதை மறுத்துட்ட. ஆனால் உன் ஆள்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கிற இடத்த நீ அந்த ஏழை பிராமணனுக்கு காமிச்சிருக்க. அவரும் அங்கே போய் சாப்பிட்டுட்டு தன்னுடைய பசியை ஆற்றினார். அந்த புண்ணியம் உன் ஆள்காட்டி விரலில் இருந்ததுனால நீ ஆள்காட்டி விரலை சுவைச்ச உடனே உன் பசி தீர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி குரு பிரகஸ்பதி சொன்னாராம். இதை கேட்ட உடனே கர்ணனுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. உடனே கர்ணன் யமதர்மராஜன் கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் ஒரு பக்ஷம், அதாவது 15 நாட்கள் மனித உடலோட பூலோகம் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும். நான் போய் அன்னதானம் பண்ணிட்டு வரேன், அன்னதானத்தோட மகத்துவத்தை நான் தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்குறான். யமதர்மராஜனும் சரின்னு அவரை அனுமதி கொடுத்து கர்ணனை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். கர்ணன் பூலோகம் யாருமே தன்னை அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறார். கர்ணன் ரொம்ப நல்ல நோக்கத்தோட இந்த அன்னதானத்தை ரொம்ப சந்தோஷமாக பண்ணி முடிக்கிறான். 15 நாட்கள் முடிஞ்சிடுறது. யமன் மறுபடியும் மனித உடலை துறந்துட்டு கர்ணனை சொர்க்கம் வர சொல்கிறார். கர்ணன் அதை ஏற்றுண்டு சொர்க்கத்துக்கு போகிறான். அப்போது யமன் கர்ணனை அழிச்சுட்டு போகும்போது சொல்கிறா,
மனிதர்கள் பூலோகத்தில் இருக்கிற சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் பூலோகம் வரணும்னு கேட்பா. ஆனால் நீ எதுக்காக மனித உடலோட பூலோகம் வந்தியோ அதை முழுமையாக முடிச்சுட்டு உன் வார்த்தையை காப்பாற்றிட்ட. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதனால் கர்ணா, இப்போ உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேட்கலாம் அப்படின்னு யமதர்மராஜன் சொல்கிறார். அப்போ கர்ணன் சொல்கிறான், பூமியில் இருக்கிற மனிதர்கள் தங்களோட முன்னோர்களுக்கு பல காரணங்களால் திதி கொடுக்கறதோ தர்ப்பணம் கொடுக்கறதோ இல்லை உணவு கொடுக்கறதோ மறந்துடுறா. அதனால் இப்போ நான் அன்னதானம் செஞ்ச இந்த பட்சத்தில் முன்னோர்களுக்காக மனிதர்கள் செய்யும் திதி அன்னதானம் இது எல்லாமே அவ சந்ததிகள் உறவுகள் என கர்மங்கள் செய்ய வழியில்லாத எல்லாருக்குமே போய் சேரணும். இந்த 15 நாட்கள் இவா கொடுக்குற அன்னதானமாகட்டும் திதியாகட்டும் தர்ப்பணமாகட்டும் அவ முன்னோர்களுக்கு கட்டாயம் போய் சேரணும். கர்மவினை காரணமா பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில தவிக்கிற முன்னோர்களையும் இந்த பலன் போய் சேரணும் அப்படின்றத வரமா கேட்குறான் கர்ணன். யமதர்மராஜன் ரொம்ப சந்தோஷமா இதை ஏத்துக்கிறார். கர்ணன் கிட்ட சொல்றார், யார் இந்த பட்சத்துல தர்ப்பணம் பண்றாளோ மற்றவாளுக்கு உணவு அளிக்கிறாளோ அவ பாக்கியம் பெற்றவா. உலகுக்கே சூரியன் சொந்தம். அதனால அவரது புத்திரனான நீயும் இந்த பூமிக்கு சொந்தம். கர்ணனே பூமியில வந்து தர்மம் செய்யும் மகாலயபட்ச காலத்துல இந்த பூமியில யாரெல்லாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் பண்ணி அன்னதானம் பண்ணி பண்றாளோ அவ முன்னோர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பலன் போய் சேரும். பூமியில பண்றவாளுக்கு மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை உனக்கு வரமா கொடுக்கறேன் அப்படின்னு யமதர்மராஜன் வரம் கொடுக்கிறார். கடைசி நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணி அவளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணி அவளை திருப்திப்படுத்தணும். அந்த பித்ருக்களை நம்ம திருப்திப்படுத்தணும். இந்த பூமியில் இருக்கிறவா இதை தவறாமல் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் யமதர்மராஜன். இப்படி தான் மகாலயபக்ஷம் அப்படின்றது ஆரம்பமாச்சு. பெரும் வள்ளலான கர்ணன் 15 நாட்கள் பூமியில் வந்து ஒரு பட்சம் அன்னதானம் பண்ணினதை நாம் நினைவு கூர்றது. அதுதான் மகாலயபக்ஷம் அப்படின்னு 15 நாட்கள் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம பண்ணுறோம். இது ஒரு இதிகாச நிகழ்வு. ஆனால் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை தவறாமல் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கோ. சூரிய புத்திரனான கர்ணன் நமக்கு சொந்தம். அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கோம். அப்போ நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தவறாமல் நம்மளுடைய கடமைகளை கர்மாக்களை கண்டிப்பாக பண்ணணும். இதை உணர்ந்து மகாலயபக்ஷ 15 நாட்களும் கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாவை விடாமல் நம்ம பண்ணணுன்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நல்ல பதிவை உங்ககிட்ட பகிர்ந்துட்ட மன நிறைவோட இந்த பதிவில் விடைபெறுறோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு உத்தமமான பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.